சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னா செய்யக்கூடிய பிஸ்னஸ் மூலமாக சமுதாயத்திற்கு என்னென்ன பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். இன்ட்ரோடக்ஷன். அதாவது a business entity carries out economic activities on a regular basis to earn profits. பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் கேரிஸ், அதாவது ஒரு தொழில் இது பண்றோம் அப்படின்னா அந்த தொழில் மூலமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாபம் ஈட்டுவது மட்டுமே, அதாவது அந்த பொருளாதார ரீதியா எக்கனாமிக்கலா லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடவே வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. These entities spend money on different aspects of business which do not given them profit directly. ஸோ இந்த மாதிரியான தொழில் அமைப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகையில சமுதாய மேம்பாட்டிற்காக நடவடிக்கைக்காக ஒரு சில செலவும் கூட செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள், பிஸ்னஸ் மேன் டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மெயின்டைனிங் அண்ட் டெவலப்பிங் கார்டன்ஸ் அண்ட் பார்க்ஸ் ஆன் ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸ் இன் சிட்டிஸ். ஸோ ஒரு சில பிஸ்னஸ் மேன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சிட்டியில் அந்த கார்டன் வந்து டெவலப் பண்ணுறது, கார்டன் அமைக்கிறது, பார்க்ஸை மெயின்டைன் பண்ணுறது, ஸ்ட்ரீட்லேயும் சரி பெரிய பெரிய சிட்டிலையும் சரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணுறது மூலமாக அந்த கம்பெனிஸ் வந்து சமுதாயத்தில் சமூகத்திற்காக செய்யக்கூடிய ஒரு சில சேவை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? தென் சம் பிஸ்னஸ் மேன் என்கேஜ் themselves in research for improving the quality of products. அது மட்டும் இல்லாம ஒரு சில தொழில் சார்ந்த அந்த பொருளினுடைய தரத்தை வந்து மேம்படுத்துவதற்காக பல்வேறு வகையான ஆராய்ச்சிகளும் கூட மேற்கொள்கிறார்கள். Then some provide housing, transport, education and health care to their employees and their families. அது மட்டும் இல்லாம அவங்க கம்பெனியில ஒர்க் பண்ணக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு, அவங்க குழந்தைகளுக்கு, அந்த பணியாளர்கள், அந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பல்வேறு வகையான அந்த சுகாதார வசதிகளை மேற்கொள்வது, தென் ஃப்ரீயா எஜுகேஷன் கொடுக்கறது, ஹெல்த் கேர் பார்த்துக்கிறது. ஸோ அவங்க ஃபேமிலிக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சில சப்போர்ட்டையும் கூட இந்த கம்பெனிஸ் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். தென் இன் சம் பிளேசஸ் பிஸ்னஸ்மேன் ப்ரொவைட் ஃப்ரீ மெடிக்கல் ஃபெசிலிட்டி டு புவர் பேசன்ஸ். அது மட்டும் இல்லாம இலவசமா வந்து பாத்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறது. தென் சம்டைம்ஸ் தே ஆல்சோ ஸ்பான்சர் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அட் நேஷனல் லெவல், நேஷனல் ஆஸ் வெல் அஸ் இன்டர்நேஷனல் லெவல்ஸ். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேம்ஸ், அந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா, ஸோ அவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விளையாட்டு போட்டிகளுக்கு தேவையான அந்த ஃபினான்ஷியல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட ஏற்படுத்தி அவங்களை வந்து ஊக்குவிக்கக்கூடிய வகையில பல்வேறு வகையில இந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் செயல்படுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பிஸ்னஸ் சமூகத்திற்கு பல்வேறு வகையான பொறுப்புள்ள வகையில ஒரு சில சேவைகளை செய்யுதோ அதுதான் நம்ம சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் கான்செப்ட் ஆஃப் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரி, இப்போ இந்த சமூக பொறுப்புணர்வு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். The term social responsibility is defined in various ways. ஸோ இந்த சமூக பொறுப்புணர்வு அப்படின்னா என்ன அப்படின்னா பல்வேறு வகையான கருத்துக்கள் வந்து இதில் இருக்கு. Every businessman earns prosperity from business and should give back the benefit of this property to society. அதாவது ஒவ்வொரு தொழிலினுடைய உரிமையாளர்களும் பார்த்தீங்கன்னா அவங்க தொழிலின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்துல ஒரு பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா சமூகத்திற்காக ஒரு சில செலவை வந்து செய்கிறாங்க. சமூகத்தை வந்து நல்ல சிறப்பாக செயல்பட வைக்கணும். சமூகத்துல வந்து ஒரு சில அடிப்படை வசதி இல்லாத கூட இவங்க வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாங்க. திஸ் இஸ் வாலண்டரி. இவங்க பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாகவே தானாகவே வந்து செய்யக்கூடிய ஒரு வகையான ரெஸ்பான்சிபிலிட்டியா செய்யறாங்க. தென் திஸ் பெனிஃபிட் இஸ் தி மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இந்த பயன்பாட்டின் மூலமாக இது வந்து ஒன் ஆஃப் தி அவங்களா வந்து செய்யக்கூடிய ஒரு வகையான ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ். தென் இது அவங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பெனிஃபிட்டாகவும் கூட அமையுது. As this benefit is supposed to be passed on the society, it can be said to be social responsibility of business. ஸோ இந்த மாதிரி சமூகத்தினுடைய பயன்பாட்டிற்காக சமூகத்திற்கு ஆதரவு கொடுப்பதோடு மட்டும் இல்லாம இதனையே வந்து தொழில ஒரு பொறுப்பா இதையே வந்து இந்த சமூகத்திற்கு சேவை செய்வதே ஒரு வேலையா சிறப்பா செஞ்சுட்டே வந்தாங்க அப்படின்னா இதைதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது எப்பவாவது ஒரு டைம் செய்யறத விட கண்டினியூஸா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு சில பார்ட் வந்து மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில சமூகத்திற்காக செய்யக்கூடியதை நம்ம
சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். தென் டெஃபினிஷன் ஆஃப் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி டெஃபினிஷன் ரெண்டு பேர் கொடுங்க. ஹவார்டும் பீட்டர் எஃப் ட்ரக்கரும் ரெண்டு பேரும் டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. பாருங்க, the following are some of important definitions of social responsibility. ஃபர்ஸ்ட் பாருங்க, social responsibility refers to the obligation to pursue those policies, to make those decisions, or to follow those lines of action which are desirable in terms of objectives and values of our society. அதாவது சமூக பொறுப்புணர்வு அப்படின்னா என்ன அப்படின்னு, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, டு தி ஆப்ளிகேஷன் டு பர்சியூ தோஸ் பாலிசிஸ் டு மேக் தோஸ் டிசிஷன்ஸ். அதாவது நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சமுதாயத்திற்கு, ஸோ இவங்க எப்படி ஒரு நிறுவனம் எப்படி வந்து அவங்களுடைய பாலிசிஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி எப்படி சரியான டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி டு ஃபாலோ தோஸ் லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் விச் ஆர் டிசைரபிள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் அவர் சொசைட்டி. ஸோ அவங்க எப்படி அவங்களுடைய நோக்கத்தை அடையணும் அப்படின்ற நோக்கத்தோடு செயல்படுதோ அந்த நிறுவனங்கள், அதே மாதிரி சமூகத்திற்கு ஒரு சில அவங்க நோக்கத்தை அடையும் நோக்கோடு சமூகத்திற்கு ஒரு சில சேவைகளை வந்து மதிப்புமிக்க ஒரு சில சேவைகள் வந்து செஞ்சு கொடுக்கறதுனா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஹவார்ட் ஆர் சொல்றாரு. சரிங்களா? நெக்ஸ்ட் பீட்டர் எஃப் ட்ரக்கர் என்ன சொல்றாருன்னா, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி requires managers to consider whether their action is likely to promote the public good, to advance the basic beliefs of our society, to contribute to its stability, strength and harmony. அதாவது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெக்கையர்ஸ் எதை ரெக்கையர் பண்ணுது அப்படின்னா, மேனேஜர்ஸ் டு கன்சிடர் வெதர் தேர் ஆக்ஷன் இஸ் லைக்லி, அதாவது அந்த சமூகத்தினுடைய பொதுநலன் மேம்பாட்டுக்காக கருதி அந்த மேனேஜர் likely to promote the public good, to advance the basic beliefs of our society, அதாவது சமுதாய நம்பிக்கைக்குரிய வகையில to contribute its stability, strength and harmony, அதாவது அந்த ஸ்டெபிலிட்டி, அந்த சமுதாயத்தினுடைய ஒற்றுமை, அடிப்படைக்கான மேன்மை, அந்த உறுதித்தன்மை, அந்த நிலைத்தன்மை, இவற்றையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சமூகத்திற்கு ஏற்படுத்தி கொடுப்பது, பங்களிப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கிறது தான் வந்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பீட்டர் எஃப் ட்ரக்கர் சொல்றாரு. நெக்ஸ்ட், நீட் ஃபார் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த சமூக பொறுப்புணர்வு இருக்கு பார்த்தீங்களா, இதனுடைய தேவை என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிஸ்னஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ரெஸ்பான்சிபிள் டு சொசைட்டி டியூ டு தி ஃபாலோவிங் ரீசன்ஸ். அதாவது பல்வேறு காரணங்கள் இருக்கு அடிப்படை இந்த சமுதாயத்திற்கு தொழிலினுடைய பொறுப்புணர்வு என்னென்ன எதிர்பார்க்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது சமூக பொறுப்பிற்கான தேவை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சுயமாகவே ஆர்வம் இருக்கணும் இல்லைங்களா. A business unit can sustain in the market for a longer period only by assuming some social obligations. இந்த தொழில் அமைப்புகள் இருக்கு பார்த்தீங்களா, பிஸ்னஸ் கன்சர்ன்ஸ், இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது சந்தையில வந்து எப்பவுமே மார்க்கெட்ல நிலைச்சிருக்கணும் ஃபார் லாங்கர் பீரியட் இல்லைங்களா. அதாவது சமூகத்துல அந்த சந்தையில வந்து நிலைச்சு இருக்கணும், அந்த சமுதாய எதிர்பார்ப்புகளை வந்து நிறைவேற்ற நினைக்கணும் இல்லைங்களா. சோசியல் அப்ளிகேஷன் வந்து நிறைவேற்றணும், அதுதான் வந்து பிஸ்னஸ், அதுதான் வந்து பிஸ்னஸ். நார்மலி பிஸ்னஸ்மேன் ரெகக்னைஸ் that they can succeed better by fulfilling the demands and aspirations of the society. ஸோ இந்த மாதிரி சமூகத்தினுடைய அந்த தேவையை மற்றும் அந்த எதிர்பார்ப்புகளை வந்து நிறைவு செய்வதன் மூலமாகத்தான் அந்த தொழிலுடைய உரிமையாளர்கள் வந்து ஸோ இது வந்து நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்கப்படுது இல்லைங்களா. பீப்புள் who have had a higher standard of living and have been exposed to an environment conducive to healthy growth make better employees and customers for business than those who are poor, ignorant and oppressed. அதாவது இந்த மக்களுடைய அந்த உயர்தர வாழ்க்கைக்காகவும் அந்த ஆரோக்கியமான வளர்ச்சிக்காகவும் அந்த ஏற்ற சூழலை வந்து உருவாக்கி பல்வேறு வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயிஸ்க்குண்டான அந்த வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கி அந்த ஏழ்மையா இருக்காங்க பாத்தீங்களா, புவர், இக்னோரண்ட் அண்ட் அப்ரஸ்டு, அந்த ஏழ்மையா இருக்கக்கூடிய அறியாமை உள்ளவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சமுதாயத்தில் வந்து ஒரு சில முக்கியத்துவம் வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அதுவும் வந்து ஒன் ஆஃப் தி சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றாங்க. தென் ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரொவிஷன் ஆஃப் ஹையர் வேஜஸ் அண்ட் குட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் மோட்டிவேட்ஸ் ஒர்க்கர்ஸ் டு ஒர்க் ஹார்ட் அண்ட் ப்ரொடியூஸ் மோர்.
தென் லேபர் டர்ன் ஓவர் அண்ட் அப்சன்டிசம் ஆர் ரெடியூஸ்டு. அது மட்டும் இல்லாமல், அதாவது நமக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம், சேலரி கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்படி கொடுக்கக்கூடிய சேலரி வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறது. தென் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ஒர்க்கில் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் அந்த மோட்டிவேட் பண்ணுறதுல ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறது. தென் அந்த எம்ப்ளாயீஸ் வந்து நம்ம ஊக்குவிக்கிறது. தென் இந்த ஊக்குவிச்சோம் அப்படின்னா இன்னும் நமக்கு என்ன மோர் ப்ரொடெக்ஷன் வந்து அதிக அளவில் கிடைக்கும். தென் அந்த லேபருடைய டர்ன் ஓவர், அந்த எம்ப்ளாயி ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய வருகை பதிவு இருக்கு இல்லைங்களா? அதாவது அவங்களுடைய ஆப்சன்டிசம் அதை வந்து குறைக்கிறது மூலமாகவும் அந்த கம்பெனி வந்து நல்லபடியாக ரன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதுவும் ஒன் ஆஃப் தி சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதாவது நம்ம சமுதாயத்திற்கு செய்யக்கூடிய சேவைகளில் இதுவும் ஒரு சில தேவைகள் ஒன்று. சரிங்களா? நெக்ஸ்ட், கிரியேஷன் ஆஃப் சொசைட்டி. சமுதாயத்தில் எப்படி சமுதாயத்தை வந்து உருவாக்குவது? பிஸ்னஸ் இஸ் எ கிரியேஷன் ஆஃப் சொசைட்டி அண்ட் யூசஸ் த சோர்சஸ் ஆஃப் சொசைட்டி. அதாவது நாட்டினுடைய வளங்களை வந்து நாம எப்பவுமே முழுமையா பயன்படுத்தணும். அதை பயன்படுத்துவதன் மூலமாக அந்த தொழில் நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சமுதாயத்துல ஒரு நல்ல அந்தஸ்தை வந்து பெறுது. ஒரு நல்ல சமுதாயத்தையும் உருவாக்க முடியுது. Therefore, it should fulfill its obligations to society. ஸோ சமுதாயத்துக்கு ஒரு சில அந்த சேவையும் நிறைவு செய்யுது. Businessman should respond to the demands of society and should utilize the social resources for the benefit of the people at large. அது மட்டும் இல்லாம அந்த அந்த சமுதாயத்தினுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்வது மட்டும் இல்லாம மக்களுடைய நலன் கருதி ஸோ நாட்டினுடைய வளங்களை வந்து பயன்படுத்தவும் செய்யறாங்க. In the long run, a successful business can be built on the foundations of a happy community and a satisfied workforce. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில சேலை செய்யறதுனால அந்த வெற்றிகரமான தொழில் நிறுவனங்களால் சமுதாயத்தை வந்து மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தக்கூடியல வந்து ஏற்படுத்த முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட், சோசியல் பவர். சோசியல் பவர் அப்படின்னா சமூகத்திற்கான அதிகாரம், சமூக அதிகாரம் அப்படிங்கிறத நம்ம சோசியல் பவர் சொல்றோம். பிஸ்னஸ்மேன் ஹாவ் கன்சிடரபிள் சோசியல் பவர். அந்த தொழில் செய்யக்கூடியவங்க அந்த கணிசமான அளவில் வந்து சமுதாயத்தின் மீது அதிகாரம் வந்து வச்சிருக்காங்க. Their decisions and actions affect their lives and fortunes of the society. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேற்கொள்ளக்கூடிய அந்த நடவடிக்கைகள் வந்து மக்களுடைய எதிர்கால வாழ்க்கையை வந்து தீர்மானிப்பதாகவும் கூட அமையுது. They collectively determine for the nation such important matters as well as level of employment, rate of economic progress and distribution of income among various groups. ஸோ இந்த மாதிரி நாட்டுடைய மேம்பாட்டு கருதி இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த வேலை வாய்ப்பு வந்து ஏற்படுத்துறது, தென் எக்கனாமிக்கலி வந்து முன்னேற்றப்படுத்துறது, தென் எல்லாருக்கும் அனைத்து தரப்பினருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வருமானத்தை வந்து பகிர்ந்து கொடுக்கறது. இந்த மாதிரி வந்து ஒரு சில பொறுப்பான ஒரு சில வேலைகளையும் கூட ஒரு சில நிறுவனங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கு. பிஸ்னஸ்மேன் ஷுட் அசியூம் சோசியல் ஆப்ளிகேஷன்ஸ் காம்பன்சேட் வித் தேர் சோசியல் பவர். ஸோ இந்த தொழில் செய்பவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சமூக அதிகாரத்தினால் விளையக்கூடிய அந்த சமூக பொறுப்புகளையும் கூட உணர வேண்டியதாக இருக்கு. The government controls and regulations intervene in the social power of business in the absence of business taking up social responsibility. ஸோ அந்த சமுதாய பொறுப்புணர்வு இல்லாமல் ஒரு சில நிறுவனங்கள் செயல்படுது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி செயல்படக்கூடிய அந்த நிறுவனங்களை வந்து அரசு வந்து இந்த மாதிரி சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி செய்யுங்க அப்படின்னு சொல்லி தலையிட்டு ஒரு சில கட்டுப்படுத்தி அதை வந்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து செய்ய வைக்கணும். தென் இட் இஸ் therefore the moral and right thing for business enterprise to assume social obligations. ஸோ இந்த மாதிரி தொழில் நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒழுங்குணர்வு நல்ல சிந்தனையின் அடிப்படையில் இந்த சமூக எதிர்பார்ப்புகளை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சோசியல் பவர் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட், இமேஜ் இன் தி சொசைட்டி. சமுதாயத்தினுடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னா a business can improve its image in a public by assuming social obligations. அந்த சமூக எதிர்பார்ப்புகளை பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொழில் நிறுவனங்களால் வந்து மட்டுமே அந்த நிறைவேற்ற முடியும். சரிங்களா? ஸோ மக்களுடைய மனதில் வந்து ஒரு நல்ல ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணணும். குட் ரிலேஷன்ஸ் வித் ஒர்க்கர்ஸ். ஸோ ஒர்க்கரோட நல்ல ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்துது, கன்சியூமரோட, சப்ளையர்ஸோட, இவங்க எல்லாரோடையும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தினா மட்டும்தான் அது சிறப்பாக செயல்படும். ஸோ அப்போ தான் அந்த கம்பெனியோட இமேஜை வந்து தக்க வச்சுக்க முடியும். சோசியல் அப்ளிகேஷன்ஸ் இம்ப்ரூவ் தி கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஃபெய்த் ஆஃப் பீப்புள் இன் ஏ பிஸ்னஸ் என்டர்பிரைஸ். ஸோ இதன் மூலமாக
மக்கள் மனதில் ஒரு நல்லா வந்து ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தினால் மட்டுமே அந்த தொழில் நிறுவனம் அந்த சமூகத்தினுடைய கடமையை வந்து சிறப்பாக செயலாற்றக்கூடிய வகையில் இயங்கும். தென் பப்ளிக் அவேர்னஸ், பொதுமக்களுடைய மத்தியில வந்து ஒரு சில அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்றது. Nowadays, consumers and workers are well informed about their rights. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கன்சியூமராக இருக்கட்டும் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும் அவங்களுடைய உரிமையை பற்றி நல்லா வந்து இன்னைக்கு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு மீடியாஸ் எல்லாம் வந்து நிறைய கவர் பண்ணிட்டு இருக்காங்க, மக்களிடையே அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. கன்சியூமர்ஸ் எக்ஸ்பெக்ட் பெட்டர் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அட் ரீசனபிள் ப்ரைசஸ். அதே மாதிரி கன்சியூமர் வந்து அந்த ரீசனபிள் பெட்டரான ப்ராடக்ட்டை ரீசனபிளான விலையில வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. சிமிலர்லி ஒர்க்கர்ஸ் டிசைர் ஃபேர் வேஜஸ். அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ், செய்யக்கூடிய வேலைக்கு சரியான வந்து சம்பளம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க, வாங்கிக்கவும் செய்கிறாங்க. தி எக்ஸைஸ் ப்ரெஷர் ஆன் தி எம்ப்ளாயர்ஸ் த்ரூ ட்ரேட் யூனியன்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து எப்படி ப்ரெஷர் கொடுக்குறாங்க, இந்த ட்ரேட் யூனியன் மூலமாக அவங்க அந்த நிறுவனத்தை வந்து வலியுறுத்துறாங்க. ஸோ அதன் மூலமாக அந்த லேபரர்ஸ் வந்து பெனிஃபிட் அடைகிறாங்க. தேர் வில் பி இண்டஸ்ட்ரியல் அன்ரெஸ்ட் அண்ட் கான்ஃப்ளிக்ட் இன் சொசைட்டி இஃப் பிஸ்னஸ் டஸ் நாட் ஃபுல்ஃபில் இட்ஸ் ஆப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நுகர்வோர்களே அந்த தரமற்ற பொருட்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தேர் வில் பி அ இண்டஸ்ட்ரியல் அன்ரெஸ்ட் அண்ட் கான்ஃப்ளிக்ட். ஸோ சமுதாயத்தினுடைய தொழில் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா சமுதாயத்துக்கு அவங்களுடைய ஃபுல்ஃபில் அந்த அவங்களுடைய என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஃப்ரீ என்டர்பிரைஸ். ஃப்ரீ என்டர்பிரைஸ் அப்படின்னா எதை சொல்லும் அப்படின்னா அதாவது தடையற்ற நிறுவனம் அப்படிங்கிறத ஃப்ரீ என்டர்பிரைஸ் சொல்றோம். பாருங்க, a business enterprise which accepts and discharges social obligations enjoy greater freedom. அதாவது இன்னைக்கு இருக்கிற தொழில் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்தினுடைய உரிமைகளை மறுத்து அதிக பயனடைந்து வருகின்றார்கள். இது வந்து இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்கு. என்ஜாய்ஸ் கிரேட்டர் ஃப்ரீடம், நிறைய வகையில வந்து ஃப்ரீயா இருந்துட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த கவர்மெண்ட் ஹேஸ் பாஸ்ட் தி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ அரசு வந்து இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டை வந்து பாஸ் பண்ணிச்சு டு ப்ரிவென்ட் பிஸ்னஸ்மேன் ஃப்ரம் இன்டக்லிங் இன் அடல்ட்ரேஷன், பிளாக் மார்க்கெட்டிங் அண்ட் அதர் ஆன்டி சோசியல் ப்ராக்டிசஸ். அதாவது அந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் மூலமாக கலப்படம் செய்கிறது, தென் பிளாக் மார்க்கெட்டிங், கள்ளச்சந்தை, அந்த சமூகத்துக்கு எதிரான நடைமுறை போன்றவற்றை வந்து கட்டுப்படுத்திட்டு தான் இருக்கு எதை இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். தென் தஸ் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் எசென்சியல் ஃபார் அவாய்டிங் கவர்மெண்டல் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் பிஸ்னஸ். ஸோ இருந்த போதிலும் இந்த மாதிரி சொன்னால் அரசு மேற்கொள்ளக்கூடிய அந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக அந்த தொழில் செய்வது சமூக பொறுப்புணர்வு வந்து குறிக்கிறது. பொறுப்பு உணர்வு இன்மையை குறிக்கின்றது. சரிங்களா? தென் சச் ஆக்ஷன் வில் ரெடியூஸ் த ஃப்ரீடம் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் இன் டிசிஷன். ஸோ இந்த மாதிரி அரசு மேற்கொள்ளக்கூடிய அந்த நடவடிக்கைகளை வந்து பின்பற்றுவது அந்த சமூக பொறுப்புணர்வினுடைய அவசியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான செயல்களுக்கு அந்த தொழில் வந்து தடையற்று முடிவெடுக்கக்கூடிய உரிமையை வந்து பாதிக்கவும் செய்யுது. நெக்ஸ்ட், லா அண்ட் ஆர்டர். சட்டம் மற்றும் ஒழுங்கு அப்படிங்கிறது நம்ம லா அண்ட் ஆர்டர். எனி பிஸ்னஸ் யூனிட் கேன் சர்வைவ் அண்ட் க்ரோ ஒன்லி வென் தேர் இஸ் எ லா அண்ட் ஆர்டர் இன் தி சொசைட்டி. ஸோ எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அந்த நாட்டுடைய சட்ட ஒழுங்கு முறைகளுக்கு உட்பட்டு தான் வந்து வெற்றிகரமாக வந்து செயல்பட முடியும். இஃப் பிஸ்னஸ் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் the weaker section of society for too long, the sections will take the law in their own hands. ஸோ இந்த மாதிரி அந்த தொழிலமைப்பில் நீண்ட காலமாகவே நாட்டுடைய பின்தங்கிய மக்களை வந்து சுரண்டிட்டு தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு வருது. ஒரு சில நிறுவனம் வந்து அந்த வீக்கர் செக்ஷன் இருக்குங்களா வந்து நீண்ட காலமாகவே சுரண்டி வந்துட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் அந்த சட்ட ஒழுங்கினை வந்து அவங்களுடைய கையிலேயே எடுத்துக்கிறாங்க. Then the resulting chores will threaten the very survival of business. ஸோ இது போன்ற செயல்களினால அந்த தொழிலுடைய வளர்ச்சி வந்து பெரிய லெவலில் பாதிக்குது. ஸோ அதனால தான் அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவங்களுடைய செயல்பாடுகளை வந்து செயல்பட்டு கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட்,